அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். விசிலடித்து விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்து வருகிறது. கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய், செங்கோட்டையன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஜய்க்கு விசிலடித்து தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அவர்களை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார் வெற்றி தலைவர் அவர்கள். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். ராமதாஸ் வந்தால் விசிக விலகும். திமுகவுக்கு திருமாவளவன் செக். திமுக கூட்டணிக்குள் ராமதாஸ் தலைமையிலான பாமக வந்தால் விசிக விலகும் என்று அக்கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழக வளர்ச்சிக்காக இரட்டை என்ஜின் அப்படின்ற ஆட்சி வந்து தேவை. பாஜக, அதிமுக அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காங்க. இரட்டை என்ஜின் தமிழ்நாட்டில் இரட்டை என்ஜினா அல்லது டெல்லியில் ஒரு என்ஜின் தமிழ்நாட்டில் ஒரு என்ஜின் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறாரா என்ற தெளிவு தேவைப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அண்மையிலே நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் பேசிய மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரதமரின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி மலரும் என்று பேசுகிற நிலை இன்றைக்கு இல்லாமற் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது. அதாவது அதிமுகவின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறோம். அதிமுக வெகு மக்களின் பேராதரவு பெற்ற ஒரு இயக்கம், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஆனால் இன்றைக்கு பாஜகவின் பிடிக்குள் சென்றுவிட்டது என்கிற நிலையை எண்ணி உள்ளபடியே ஒரு திராவிட இயக்கம் இப்படி சனாதன சக்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டது என்பதை எண்ணி வருந்துகிறோம். திமுக கூட்டணிக்கு பாமக வரும் பட்சத்தில், அதாவது ராமதாஸ் அணி வந்துச்சுன்னா நீங்க தொடருவீங்களா கூட்டணியில்? 14 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த முடிவு தான். அதில் அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தேகம்? 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவு தான். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். 14 ஆண்டுகளுக்கு முன்னே எடுத்த முடிவு தான். டீ குடிக்க ஓரங்கட்டிய டிரைவர், 2 பெண் உட்பட 3 பேருக்கு சோகம். ஆம்னி பஸ்ஸுகள் மோதல், மதுரை மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் சமீப நாட்களாக பஸ் விபத்துகள் தொடர்கதையாக நடந்து வருகின்றன. சாலை விதிகளை மதிக்காதது, வேகமாக பஸ்ஸை ஓட்டுவது, பஸ்ஸுகளை முறையாக பராமரிக்காதது ஆகியவைதான் தொடர் பஸ் விபத்துகளுக்கு முக்கிய காரணமாக உள்ளது. அதுபோல ஒரு பயங்கர விபத்து இன்று காலை மதுரையில் நடந்துள்ளது. அது பற்றிய விவரம் வருமாறு. சென்னையில் இருந்து நெல்லைக்கு நேற்றிரவு ஒரு ஆம்னி பஸ் புறப்பட்டது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் மதுரை கொட்டாம்பட்டி அருகே பள்ளப்பட்டி பகுதியில் பஸ் சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னால் இன்னொரு ஆம்னி பஸ் சென்று கொண்டிருந்தது. டீ சாப்பிடுவதற்காக அந்த பஸ்ஸை டிரைவர் ஓரங்கட்ட மெதுவாக ஓட்டியிருக்கிறார். இதனால் சென்னையிலிருந்து வந்த ஆம்னி பஸ் ஓரமாக செல்ல முயன்ற ஆம்னி பஸ் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் தாறுமாறாக ஓடிச் சென்று சாலையோரத்தில் இருந்த மின்கம்பம் மீது சென்னை பஸ் மோதியது. இந்த கோர விபத்தில் சென்னை பஸ்ஸின் முன்பகுதி முற்றிலும் நொறுங்கி போனது. இன்னொரு பஸ்ஸின் பின்பகுதியும் கடுமையாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் சென்னை பஸ்ஸில் பயணித்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர்.
இரு பஸ்களிலும் இருந்த 15 பயணிகள் படுகாயமடைந்தனர். பஸ்கள் மோதியதை பார்த்ததும் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துவிட்டு மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் 63 வயது ரஞ்சிதம், 23 வயது சுதர்சன், திவ்யா என தெரியவந்துள்ளது. இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையிலிருந்து வந்த ஆம்னி பஸ்ஸின் டிரைவர் வேகமாக பஸ்ஸை ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. முன்னால் சென்ற பஸ்ஸை அதன் டிரைவர் திடீரென ஓரங்கட்ட முயன்றதால் கட்டுப்பாட்டை இழந்து மோதியிருக்கிறார். கடைசி நேரத்தில் பிரேக் போட்டு சென்னை பஸ் டிரைவர் ஸ்டியரிங்கை திருப்பி இருக்கிறார். ஆனாலும் பலனில்லை. அதற்குள் மோதிவிட்டதென போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் ஒரு நொடி கண்ணசந்தாலும் விபத்து நடந்துவிடும். இந்த விபத்துக்கு என்ன காரணம் என மதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாளமுத்து நடராசன் நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி. தமிழ்நாட்டில் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாள் ஜனவரி 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தாளமுத்து நடராசன் ஆகியோரின் நினைவிடத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் சேகர் பாபு, சாமிநாதன், மேயர் பிரியா உள்ளிட்ட திமுகவினரும் அஞ்சலி செலுத்தினர். அப்போது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என ஸ்டாலின் முழக்கமிட்டார். இதையொட்டி ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள். அன்றும் இன்றும் என்றும் இந்திக்கு இங்கே இடமே இல்லை. மொழியை உயிராய் நேசிக்கும் ஒரு மாநிலம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒன்று திரண்டு போராடியது. திணித்த ஒவ்வொரு முறையும் அதே வீரியத்தோடு போராடியது. இந்திய துணை கண்டத்தில் உள்ள பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் உரிமையையும் அடையாளத்தையும் காத்தது. தமிழுக்காக தங்கள் இன்னுயிரையே ஈந்த அந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குகிறேன். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது. நம் தமிழ் உணர்வும் சாகாது. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என கூறியுள்ளார். தேசிய வாக்காளர் தினம் 20 கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கோவையில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. ஓட்டளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் இந்த பேரணியை கோவை மாவட்ட கலெக்டர் பவன்குமார் துவக்கி வைத்து சைக்கிள் ஓட்டிச் சென்றார். கோவை மாவட்ட அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் சைக்கிள் பேரணியில் பங்கேற்றனர். கலெக்டர் அலுவலகத்தில் துவங்கி காந்தி பார்க், ஜிசிடி கல்லூரி உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணி நடந்தது. இன்னைக்கு 16வது நேஷனல் ஓட்டர்ஸ் டேங்க. ஜனவரி 25th இன்னைக்கு 16th இயர் நேஷனல் ஓட்டர்ஸ் டே. இன்னைக்கு ஒரு சைக்கிளிங் ரேலி பண்ணோம். இனிஷியேட்டட் பை கலெக்டர், கோயம்புத்தூர் கலெக்டர் பவன்குமார் சார் அண்ட் அசிஸ்டன்ட் கலெக்டர் டாக்டர் பிரசாந்த்ங்க. இது தொடங்கி வச்சது கலெக்டர் ஆரம்பிச்சு வச்சாருங்க. அவர் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனாங்க. அவேர்னஸ், மக்கள் அவேர்னஸ்க்காக நம்ம இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. 100% ஓட்டுக்காக வி அட்டன் சைக்கிளிங் அவேர்னஸ் ரைடுங்க. பார்த்தீங்கன்னா 2021 24 சரி, கோயம்புத்தூரில் 58% தான் ஓட்டு பதிவாக இருக்குதுங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு 90 to 100% வந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு இட் வில் பி குட் இனிஷியேட்டிவ்ங்க. இது கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ், அப்படியே நம்ம காந்தி பார்க், ஜிசிடி, 100 feet ரோட், ரேஸ் கோர்ஸ் அண்ட் பேக் எண்டட் அட் கலெக்டர்ஸ் ஆஃபீஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் கலந்துட்டாங்க சைக்கிளிங். ஓட்டு இன்னைக்கு நம்மளுக்கு உரிமைங்கிறது, ஓட்டு உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு லீவில் வெளியே போயிடுறாங்க. அதை ஓட்டு போடுங்கிறது என்ன தலைமை வேண்டியது. உடைஞ்சு சிதறி கிடக்குறாங்களா? வீணா போன வடிவேலு நீ யாருடா? திமுக ஆட்சி அவலங்கள் கலாய்த்த கஞ்சா கருப்பு. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரை பெத்தானியாபுரத்தில் பொதுக்கூட்டம் நடந்தது. நடிகர் கஞ்சா கருப்பு பேசும்போது திமுக ஆட்சியில் நடக்கும் அவலங்களை தன் பாணியில் காமெடியாக சொன்னார். அதிமுகவினர் உடைஞ்சு சிதறி கிடப்பதாக பேசிய நடிகர் வடிவேலுவையும் வெளுத்து வாங்கினார். வீணா போன வடிவேலு அந்தால என்ன சொல்றாங்க? உடைஞ்சு சிதறி கிடக்குறாங்க, வரவே மாட்டாங்க. டேய், நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குருவோம். இங்க பங்காளி சட்டை நாளைக்கு முடிச்சுட்டு நாங்க ஒண்ணு சேர்த்துக்குருவோம். நீ யாரு? நீ எப்ப ஏடிஎம்கே பேசுறியோ அப்பவே நாங்க ஜெயிச்சுட்டோம்டா. நீ ஆம குழந்தை வேண்டா, ஆம குழந்தை கட்சி. 2026 நீங்க ஜெயிச்சிருவோம்னு கங்கரை கட்டிக்கிட்டு அலைறீங்க. அது நடக்காது, நடக்கிற அளவுக்கு கிடையாது. எல்லாருமே கூட்டணியில ஒண்ணு சேர்றோம். கூடிய சீக்கிரம் 2026 நம்ம ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வரப்போகுது.
இது மட்டும் இல்ல, நிச்சயம் இந்த மதுரை மீனாட்சி அம்மே கைவிடாது. கூடிய சீக்கிரமே இந்த வார தேர்தலில் ஐயா எடப்பாடியே ஜெயிப்பாரு. அத்தனை தொகுதியிலையும் அத்தனை எம்எல்ஏக்களும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க போறாங்க. இது நடக்கும் நடக்கும் நடக்கும். இல்ல நான் சொல்லிட்டு போறேன். யாரும் கவனிச்சுக்காதீங்க. எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ நீங்க வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஓட்டு போடுறது மட்டும் 2 போட்டுருங்க. யுஎஸ்ஐ மிரட்டும் கொடிய பனிப்புயல். 24 கோடி மக்கள் பக் பக். இயற்கை தாண்டவம் தப்புமா வல்லரசு. அமெரிக்கா முழுவதும் கடும் வரலாறு காணாத பனிப்புயல் வீசக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த பனிப்புயலுக்கு வின்டர் ஸ்டார்ம் ஃபர்ன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பனிப்புயல் காரணமாக பல மாகாணங்களில் கடுங்குளிர் வாட்டி வதைக்கும். அளவுக்கு அதிகமான பனிப்பொழிவு நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது. பனிப்புயலின் பாதிப்பு கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் நியூ மெக்சிகோ முதல் நியூ இங்கிலாந்து வரை 24 கோடி பேர் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு டெக்சாஸ் முதல் வடக்கு கரோலினா வரை மோசமான அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என வானிலை மையம் கணித்துள்ளது. டெக்சாஸ், ஒக்லஹோமாவில் நேற்று முன்தினம் இரவு முதல் பனிப்பொழிவு அதிகரித்துவிட்டது. அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கிவிட்டது. இந்த பனிப்புயல் இப்போது வடகிழக்கு மாகாணங்களை நோக்கி நகர்ந்து வருவதால் வாஷிங்டன், நியூயார்க், பாஸ்டன் உள்ளிட்ட பகுதிகளில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பனிப்புயல் அச்சுறுத்தல் காரணமாக டெல்டா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ், யுனைடெட் ஏர்லைன்ஸ் உட்பட நாடு முழுவதும் 14,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மரங்கள் மற்றும் மின் கம்பிகளில் உறைபனி படர்வதால் பல நாட்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம் உள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க மக்கள் கடைகளை நோக்கி படையெடுக்கின்றனர். மிசிசிப்பி, டெக்சாஸ், வாஷிங்டனில் உள்ள பல மார்க்கெட்டுகளில் பொருட்கள் விற்று தீர்ந்துவிட்டன. அமெரிக்காவை அச்சுறுத்தும் இந்த பனிப்புயல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 15 மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. பொது போக்குவரத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பனிப்பொழிவின் தாக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க வானிலை மையங்கள் கணித்து வருகின்றன.